வருங்காலத்தில் ரோமர் ரோமர் 2:7 வருங்காலம் என்ன கொடுக்கிறார்? அங்கேயும் கொடுக்கிறார். அங்கேயும் நற்கிரியைகளை செய்யும் போது மகிமை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், அழியாமை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ரெண்டு ஒரு கம்பாரிசன். இங்கே சொல்லுகிறார் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனா மறுமையிலே கவனிகள், மகிமை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், அழியாமை கொடுக்கிறார். யாருக்கு? தம்மை தேடுகிறவர்களுக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளை, இந்த உலகம் எல்லாம் கொடுக்கலாம். பெற்றோர் பணம் தரலாம், படிப்பு தரலாம், நல்ல வாழ்க்கையை தரலாம், எல்லாம் விலை உயர்ந்த கார் வாங்கி தரலாம், மொபைல் வாங்கி தரலாம். ஆனால் ரோமர் 2:7 ஆவியானவர் சொல்கிறார், கனத்தையும் மகிமையும் அழியாமையும் கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். உலகம் கொடுக்கிற மகிமையெல்லாம் கொஞ்ச காலம். இன்னைக்கு கூட காலையில பார்த்திருப்பீங்க, காலையிலே அந்த வீட்டுக்கு அரசு மரியாதை, வாகனங்கள், அணிவகுப்பு, மெட்டல் டிக்டேட்டர் எல்லாம் வந்தது. அடுத்த காலையில் அங்க ஒன்றுமே இல்லை. இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். உலகம் மகிமை தரும், கனத்தை கொடுக்கும் கொஞ்ச நாள் தான். நாம் பார்த்தோமே, இப்போ இந்த காலகட்டத்தில் நம்முடைய நடந்து முடிந்த தேர்தலிலே எவ்வளவு மகிமை உள்ளவர்கள், கனம் பொருந்தினவர்கள். யோசித்து பாருங்கள், வானளாவிய அந்த அதிகாரத்தை உடையவர்கள். தேவன் சொல்லுகிறது, அவர் கொடுக்கிற மகிமை, அவர் கொடுக்கிற கனம், அவர் கொடுக்கிற அழியாமை இன்றும் உண்டு என்றும் உண்டு. உலகம் கொடுக்கிற மகிமை எல்லாம் கொஞ்ச நாள் தான். மாலை போடும், அதே மாலையே நம்மை கழுத்தை இருக்க பிடிக்கும். எல்லாம் பட்டு நமக்கு துதிப்பாடுவார்கள். வாழ்க எல்லாம் சொல்லுவாங்க. உங்களை போல ஒருவர் இல்லை, கொஞ்ச காலம்தான். ஆனால் என்றைக்கு மாறுவார் என்று தெரியவில்லை. மாறும் ஒரு மனிதன், மாறாத ஒரு ஆண்டவர். மறக்கும் ஒரு மனிதன், மறக்காத ஒரு தேவன். உலகத்தில் எல்லாமே மறந்து போவார்கள். நீ எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கலாம். யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் அவனை மறந்து போனான். இதுதான் உலகம். நான் தேவன் அப்படி இல்லை. மறவாத ஒரு தெய்வம், மாறாத ஒரு தெய்வம், உங்களை மாற்றும் ஒரு தெய்வம், மன்னிக்கும் ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், அவர்கள் அதாவது அவர்களுக்கு அதை அளிப்பார். He will give that. சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்துல ரோமர் 2:47, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டு நிகழ்காலத்துல கொடுக்கிற ஆசீர்வாதம் யோவான் 5:24 அதாவது அவர் சொல்லுகிறார், நிகழ்காலத்துல மரணத்தை விட்டு நீங்கி